இது மகிமை நேரம். நம்முடைய கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு நேற்று நாமத்தினாலே மகிமை டிவி நேயர்களை நான் வாழ்த்துகிறேன். இந்த மகிமை நேர நிகழ்ச்சியின் மூலமாக கர்த்தருடைய வார்த்தைகளை உங்களோடு கூட தியானிப்பதிலே நான் மகிழ்ச்சி அடைகிறேன். பிரியமானவர்களே, இந்த நாளிலும் கனப்படுத்துதல் என்பதை குறித்து நாம் தியானிக்க இருக்கிறோம். 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா, எல்லாரையும் கனம் பண்ணுங்கள், சகோதரிடத்திலே அன்பு கூறுங்கள், ராஜாவை கனம் பண்ணுங்கள். இப்போ வேதத்தில் என்ன நமக்கு சொல்லியிருக்குன்னா, எல்லாரையும் நீங்கள் கனம் பண்ணுங்கள். பொதுவாக நம்ம கனம் பண்ணுகிறது அப்படின்னா நம்ம என்ன சொல்லுவோம், ஒருத்தங்களை கனப்படுத்துறது அப்படின்னா அவங்கள உயர்த்தி பேசுறது, அல்லது அவங்கள பாராட்டுறது, அல்லது அவங்கள புகழ்ந்து பேசுறது, இதுதான் ஒருத்தங்களை கனப்படுத்துறது அப்படின்னு நம்ம நினைப்போம். அப்படி இல்லைன்னா அவங்களுக்கு முன்பாக மரியாதையாக நடந்து கொள்வது, அவர்களுக்கு முன்பாக பணிவாக நடந்து கொள்வது, அதுதான் அவர்களுக்கு கனத்தை கொடுக்கும் அப்படின்னு நினைக்கிறோம். சில சமயங்களில் ஒரு மனுஷனை நம்ம கனப்படுத்தணும் அப்படின்னா சில பொருட்களை அல்லது பரிசுகளை கொடுக்கறது தான் கனப்படுத்துகிறது அப்படின்னு நம்ம அறிகிறோம். ஆனால் வேதத்தின்படி என்ன சொல்லப்பட்டிருக்கு, யாரெல்லாம் நம்ம கனப்படுத்தணும், எப்படி நம்ம கனப்படுத்தணும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது என்பதை குறித்து தான் நம்ம தியானிக்க இருக்கிறோம். முதலாவது, நாம் தேவனை கனப்படுத்த வேண்டும். யாரெல்லாம் கனப்படுத்த வேண்டும் என்றால், நம்ம சிறியோர்கள் பெரியோரை கனப்படுத்தணும், பிள்ளைகள் பெற்றோர்களை கனப்படுத்தணும், மனைவி கணவனை கனப்படுத்தணும், கணவன் மனைவியை கனப்படுத்தணும் என்று அநேக காரியங்கள் நம்மளோட வேதத்தில் கொடுக்கப்பட்டிருக்கு. வேலைக்காரன் தன் எஜமான கனப்படுத்தணும், ஊழியக்காரர்களை கனப்படுத்தணும். அப்போ முதலாவது நம்ம யாரை கனப்படுத்தணும்னா தேவனை கனப்படுத்தணும். மல்கியா 1ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம், குமாரன் தன் பிதாவையும் ஊழியக்காரன் தன் எஜமானையும் கனம் பண்ணுகிறார்களே, நான் பிதாவானால் என் கனம் எங்கே, நான் எஜமான் ஆனால் எனக்கு பயப்படும் பயம் எங்கே என்று சேனைகளின் கர்த்தர் தமது நாமத்தை அசட்டை பண்ணுகிற ஆசாரியர்களாகிய உங்களை கேட்கிறார். இப்போ இந்த பழைய ஏற்பாட்டின் கடைசி புஸ்தகமாகிய அந்த மல்கியா புஸ்தகத்தில் ஆண்டவர் கேட்கிறார், அந்த நாட்களில் உள்ள ஆசாரியர்கள் தேவனுக்கு மகிமையும் கனத்தையும் செலுத்தாதபடிக்கு அவருடைய நாமத்துக்கு அசட்டை பண்ணினால ஆண்டவர் கேட்கிறாரு, நான் பிதாவானால் என் கனம் எங்கே, நான் எஜமானால் எனக்கு பயப்படுகிற பயம் எங்கே. எல்லா குமாரனுடைய பிதாவுக்கு கனத்தை செலுத்துறாங்க, ஊழியக்காரர் எல்லாம் எஜமானுக்கு கனத்தை செலுத்துறாங்க, நான் பிதாவானால் என் கனம் எங்கேன்னு கேட்கிறாரு. அப்போ ஆண்டவர் நம்மிடத்துல கனத்தை விரும்புகிறார். அவர் இன்னும் 1 சாமுவேல் 2ஆம் அதிகாரம் 30ஆம் வசனத்தின் பின்பாகத்தில் பார்க்கும் பொழுது, என்னை கனம் பண்ணுகிறவனை நானும் கனம் பண்ணுவேன், என்னை அசட்டை பண்ணுகிறவனே நான் கனஈனம் அடைவார்கள் என்று சொல்லுகிறார். அப்போ என்னை கனஈனப்படுத்துகிறவர்களை நான் கனஈனப்படுத்துவேன், என்னை கனப்படுத்துகிறவர்களை நான் கனப்படுத்துவேன். அப்போ முதலாவது தேவனுக்குரிய கனத்தை நாம் கொடுக்க வேண்டும். அதே போல இயேசு கிறிஸ்துவுக்குரிய கனத்தை, அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவுக்குரிய கனத்தையும் கொடுக்க வேண்டும். அதான் யோவான் 5ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்துல, யாரெல்லாம் நம்ம பிதாவை கனம் பண்றோமோ அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை நான் கனம் பண்ணும்படியாக அந்த நியாய தீர்ப்பு செய்யக்கூடிய அதிகாரத்தை முழுவதையும் அவர் தன்னுடைய குமாரனாகிய இயேசுவுக்கு கொடுத்தார் என்று எழுதியிருக்கிறது. அப்ப எப்படி நான் பிதாவை கனம் பண்ணுகிறோமோ அதே போல நம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவையும் நான் கனம் பண்ண வேண்டும். அப்போ தேவனை எப்படி கனம் பண்ணுவது? அப்போ நாம் அறிந்திருக்கிறபடி நம்ம என்ன செய்கிறோம், ஒவ்வொரு நாளும் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம், துதி செலுத்துகிறோம், அவரை மகிமைப்படுத்துகிறோம், அவரை கனப்படுத்துகிறோம். தன்னுடைய வாய்களினாலும் உதடுகளினாலும் நம்ம என்ன செய்கிறோம், துதி ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறோம், ஆராதனைகளை ஏறெடுக்கிறோம். இதுதான் அவருக்கு செலுத்தக்கூடிய கனம் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். அது உண்மைதான். ஆராதனை துதி ஸ்தோத்திரங்கள் வழியாக ஆண்டவரை நான் கனப்படுத்த வேணும். ஆண்டவர் ஏசாயா தீர்க்கதரிசியின் மூலமாக சொல்லியிருக்கிறாரு, இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள், என் துதியை சொல்லி வருவார்கள். அப்போ அவரை கனப்படுத்துவதற்காக, அவரை துதிப்பதற்காகத்தான் ஆண்டவர் அவருடைய ஜனத்தை அவர் உண்டாக்கியிருக்கிறார். ஸ்தோத்திர பலியிடுகிறவன் என்னை மகிமைப்படுத்துகிறான் என்று எழுதியிருக்கிறது. அப்போ நம்ம ஸ்தோத்திர பலிகள், நம்ம வாயினால சொல்லக்கூடிய ஸ்தோத்திர பலிகளின் மூலமாக அவரை கனப்படுத்துகிறோம். இன்னும் ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரு இந்த ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகத்துல, வாயினால மட்டும் ஸ்தோத்திர பலிகளை செலுத்தி ஆண்டவரை கனப்படுத்தக்கூடிய மனுஷர்களை பார்த்து சொல்றாரு, இந்த மனுஷர்கள் தங்களுடைய வாயினால் என்னை சேர்ந்து தங்கள் உதடுகளினால் என்னை கனப்படுத்துகிறார்கள், அவர்களுடைய இருதயமோ எனக்கு தூரமா இருக்கிறதுன்னு சொல்றாரு.
அப்போ உதடுகளினால் மட்டும் வரக்கூடிய ஸ்தோத்திர பலி ஆண்டவரை கனப்படுத்தாது. நம்முடைய இருதயத்திலிருந்து நாம் அவருக்கு மகிமையும் கனத்தையும் நம்ம செலுத்தணும் அப்படின்னு ஆண்டவர் விரும்புகிறார். அப்போ ஆண்டவர் எதை விரும்புகிறாரு அப்படின்னா, நம்முடைய உதடுகளினால் மாத்திரமல்ல, நம்முடைய இருதயத்திலிருந்தும் அவருக்கு உண்மையாய் துதிகளையும் பலிகளையும் நன்றிகளையும் செலுத்த வேண்டும். ரெண்டாவது, காணிக்கைகளின் மூலமாக நாம் அவரை கனப்படுத்த முடியும். நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரம் 9-10 பார்க்கும் பொழுது, உங்களுடைய பொருளாலும் உங்கள் விளைச்சலின் எல்லா முதற் பலனாலும் என்னை கனப்படுத்துங்கள், கர்த்தரை கனப்படுத்துங்கள் சொல்லியிருக்கு. அப்போ நம்முடைய பொருளாலும் நம்முடைய விளைச்சலுடைய முதற் பலன், நம்முடைய மிருக ஜீவன்கள், நம்முடைய விளைச்சல்களுடைய முதற் பலனாலும் அவர்களுக்கு காணிக்கைகளை கொண்டு வந்து நாம் அவரை கனப்படுத்த முடியும். அப்போ இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஆண்டவர் சொல்லும்போது சொல்லுகிறாரு, என்னாகமம் 25ஆம் அதிகாரம் 13 நீங்கள் வந்து எனக்காக ஆடுகளை வந்து தகன பலியாக செலுத்தலை, நீங்கள் பலிகளை செலுத்தி என்னை கனப்படுத்தலை அப்படின்னு சொல்றாரு. அப்போ பலிகளை செலுத்துறது, காணிக்கை கொடுக்கறது வந்து கர்த்தரை மகிமைப்படுத்துறது. கர்த்தரை அந்த வழியாக நம்ம என்ன செய்யலாம், கர்த்தரை கனப்படுத்தலாம். இன்னும் வந்து நம்மோடு கூட வாழுகிற தரித்திரருக்கு, ஏழைகளுக்கு நம்ம இறங்கும் பொழுது நம் கர்த்தரை கனப்படுத்துகிறோம். அதாவது தரித்திரருக்கு தயை செய்கிறவன் கர்த்தரை கனப்படுத்துகிறான் என்று இருக்கிற நீதிமொழிகள் 14ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம், தரித்திரனுக்கு தயை செய்கிறவனும் அவரை கனம் பண்ணுகிறான் படிக்கிறோம். ஏழைகளுக்கு இறங்குகிறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறான் என்று எழுதினது போல, தரித்திரருக்கு தயை செய்கிறவனும் கர்த்தரை கனப்படுத்துகிறான் என்று வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. அதே போல நம்முடைய பரிசுத்த நடக்கை, நம்ம பார்த்தபடி நம்முடைய உதடுகளினால் சொல்லக்கூடிய ஸ்தோத்திர பலிகளை பார்க்கலாம். நம்முடைய வாழ்க்கையில நம்முடைய நடக்கையில பரிசுத்தமாய் நடக்கிறது நிமித்தம் நாம் தேவனை கனப்படுத்த முடியும். அதாவது நம்முடைய சரீரமும் நம்முடைய ஆவியினாலும் அவரை கனப்படுத்தலாம். நம்முடைய சரீரத்தினாலும் நம்முடைய ஆவியினாலும் அவரை நம்ம கனப்படுத்தலாம். ஏன்னா நம்முடைய சரீரம் வந்து நம்முடைய பரிசுத்த ஆவி தங்கக்கூடிய ஆலயமா இருக்கிறது. கொரிந்தியர் எழுதின நிருபத்தில் சொல்லியிருக்கிறது, உங்களுடைய சரீரம், நீங்க வந்து உங்களுடையவர்கள் அல்ல. ஏன்னா நம்முடைய சரீரத்துல வாசமா இருக்கிறது பரிசுத்த ஆவியானவர். ஸோ அப்போ நம்முடைய சரீரம் பரிசுத்த ஆவியானவருடைய ஆலயமா இருக்கிறது. அதனால அந்த எவன் என்னுடைய ஆலயத்தை கெடுப்பானோ அதை வந்து அவனை ஆண்டவர் கெடுத்து போடுவார் என்று எழுதியிருக்கிறது. அவருடைய ஆலயத்தை நாம் கெடுத்தால் அவன் நம்மை கெடுத்து போடுவார் என்று எழுதியிருக்கிறது. ஏன்னா நம்முடைய சரீரம் வந்து பரிசுத்த ஆவியானவர் தங்கக்கூடிய ஆலயமா இருக்கிறது. நம்முடைய கண்களினாலும் நம்முடைய பார்வையினாலும் நமக்குள் வாசமா இருக்கிற அந்த பார்வையினால, நம்முடைய காட்சிகளினால நமக்குள் வாசமா இருக்கிற அந்த பரிசுத்த ஆவியானவரை துக்கப்படுத்தாதபடி நாம் அவரை கனப்படுத்த வேண்டும். அதே போல நம்முடைய வாயின் வார்த்தைகளினாலும் பிறரை துன்பப்படுத்தவோ அல்லது தூஷணமான வார்த்தைகளை பேசுனது நிமித்தம் நமக்குள் வாசமா இருக்கிற அந்த பரிசுத்த ஆவியை நம்ம துக்கப்படுத்தாதபடிக்கு அவரை நம்முடைய சரீரத்தினாலும் நம்முடைய ஆவியினாலும் அவரை கனப்படுத்துகிறவராக நாம் காணப்பட வேண்டும். அப்போ அதே மாதிரி நம்ம தேவனுடைய ஆலயமாகிய சரீரத்தை நம்ம பரிசுத்தமாக காத்துக்கொள்வதன் மூலம் நாம் அவரை கனப்படுத்த முடியும். பிரியமானவர்களே, முதலாவதாக தேவனுக்கு உரிய கனத்தை நாம் செலுத்த வேண்டும். அப்படி செலுத்தும் பொழுது கர்த்தர் நம் ஒவ்வொருவரையும் அவர் ஆசீர்வதிப்பார். நாம் ஜெபிப்போம். கிருபை நிறைந்த எங்கள் அன்புள்ள ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம். உம்முடைய இரக்கங்களுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த அருமையான வேத ஆண்டவரே தியானத்தை நீர் எங்களுக்கு தந்ததற்காக தேவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். கர்த்தரை கனப்படுத்துவதை குறித்து தியானிக்கும்படியான கிருபையை தந்தீரப்பா. ஆண்டவரே, நாங்கள் புதிய காரியங்களை கற்றுக்கொள்ளவும், வேதத்தினுடைய ரகசியங்களை பரிசுத்தாவியின் வல்லமையினால் ஆண்டவரே நாங்கள் அறிந்து கொள்ளவும், உண்மையாய் உம்மை ஆராதிக்கவும் தொழுது கொள்ளவும், எங்கள் இருதயத்தினால் உம்மோடு கூட நாங்கள் சேரவும், அப்பா உம்மை கனப்படுத்தவும் எங்கள் ஒவ்வொருவருக்கும் உதவி செய்யும்படியாய் நாங்கள் செபிக்கிறேன். எங்கள் ஸ்தோத்திர துதி பலிகளினாலும் எங்கள் காணிக்கைகளினாலும் எங்கள் சரீரம் ஆவியாகிய எங்கள் சரீரத்தினாலும் ஆவியினாலும் உம்மை கனப்படுத்தக்கூடிய பிள்ளைகளாய் காணப்பட எங்கள் ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் கிருபை செய்யும்படியாய் செபிக்கிறேன். சொன்ன வசனங்கள் வார்த்தைகள் எல்லாவற்றையும் கர்த்தருடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். கேட்கிறவருடைய இருதயத்தில் நல்ல நிலத்தில் விழுந்த விதையை போல பலனளிக்க கர்த்தர் உதவி செய்யும்படியா ஜெபிக்கிறேன். சுவாமி, எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே.
மகிமை